எங்கள் அம்மா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்குனீங்களா சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சத்தமாக கேட்குறாங்க. நிதிஷ் இதை பார்த்துட்டு, நிப்பாட்டு இனியா, நீ இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்கள் அப்பா முன்னாடி நான் கூட இப்படி நான் பேசினதே கிடையாது. நீ முதல்ல பேசுனதுக்கு அப்பா கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்கிறாரு. இனியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. சரி விட்றா, இதெல்லாம் சின்ன விஷயம்டா, இதுக்கு போய் எதுக்கு சாரி கேட்க சொல்கிற அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. இனியா சுதாகரை பார்த்து, சாரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுமா, இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்காக எதுக்கு அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு நீ எதுக்கு சாரி கேட்குற அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. தயவு செய்து யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு சுதாகருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க. சுதாகர் இனியாவை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாரு இனியா, உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அந்த ரெஸ்டாரண்ட் அம்மா கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நேம் போர்டை மட்டும் மாற்றுறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டேன், அதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஹனிமூன் போயிட்டீங்க, அப்போ திரும்ப பிரச்சனை பண்ணாங்க. நம்ம ரெண்டு குடும்பத்துடைய உறவு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பல லட்சங்களை நான் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் அதுக்கு பிறகும் இப்போ வரைக்கும் என் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே மற்றவங்க கிட்ட எல்லாருக்கிட்டேயும் உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் ஏன் அப்படின்ட்டு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட சுதாகர் சொல்கிறாரு. இதை கேட்ட இனியா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை இனியா, உங்கள் அம்மா அந்த சின்ன இடத்துல சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தியா, அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் நான் சொன்னேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு கூட அந்த இடத்துல அவங்க சின்னதாக ஆரம்பித்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுதாகர் இனியா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அம்மா அந்த ஹோட்டலுக்கு பணம் வாங்கிட்டாங்களா, பணத்துக்காக சண்டை போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இனியா யோசிச்சுட்ருக்காங்க. இதோட இந்த புறமாக முடியுது.